பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. நான் சுற்றி வளைக்காம நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். எனக்கு ஆதி மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால அவரை தயவு செஞ்சு எனக்கு விட்டு கொடுத்துரு. அவர் எனக்கு வேணும். என்ன இப்போ நீ என்ன சொன்ன? ஹீ, அதான் சொல்கிறல்ல, எனக்கு ஆதி மாமாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ அவர்கிட்ட விலகிடு, புரிஞ்சதா? ஹீ, இதுக்கு என்ன யாருஞ்ச? வாயை மூடு தேவி. நீ பேசின பேச்சுக்கு ஏதோ இந்த ஒத்த அறையோட விட்டனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. என்ன அப்படி நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? பாரு, மறுபடியும் சொல்றேன், எனக்கு ஆதி மாமா வேணும். வாயை மூடு. அவர் என்ன பொருளா நீ கேட்ட உடனே சின்ன வச்சுக்கோன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு? சின்ன வயசுலேருந்து நான் எந்த பொருள் வச்சிருந்தாலும் அதை எப்பவுமே நீ புடுங்கிட்டு போவேன். சரி, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. நீ புடுங்கிட்டு போறப்பெல்லாம் நான் அமைதியா இருந்தேன். சின்ன வயசுல அப்படி நான் இருந்தேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நீ புடுங்கிட்டு போனது ஒரு பொருளை. ஆனா இப்போ நீ என்கிட்ட கேட்கறது சொல்றதுக்கே வாய் கூசுது. நீ வேணும்னா என்ன அக்காவா நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் உன்னை தங்கச்சியா தான் நினைச்சிருக்கேன். அக்காவோட புருஷன் அப்பாவுக்கு சமமானவர். அவரை போய் அசிங்கமா இல்லை உனக்கு? நீதான் சின்ன வயசுல இருந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவல்ல, அப்போ இதை மட்டும் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன? கேய், அறிவு இருக்கா உனக்கு இல்லையா? நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன்னா? ஆமா, இப்பவும் என்கிட்ட ஏதாச்சும் நீ பொருளை கேளு, தாராளமா நான் கொடுப்பேன். ஆனா அவரை போய் கேட்குற, உனக்கு புரியுதா இல்லையா? அவரு உன் அக்காவோட புருஷன், என்னோட புருஷன். என்னோட புருஷனை எவ்வளவுக்கு என்னால தூக்கி கொடுக்க முடியாது, புரிஞ்சதா? மித்ரா, ப்ளீஸ் மித்ரா, எனக்கு ஆதி மாமாவை விட்டு கொடுத்துரு. கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ். கேய், வாயை மூடு. அழுது கேட்டனா உடனே இந்த புருஷனை வச்சுக்கோன்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? இங்க பாரு தேவி, இந்த ஜென்மத்திலையும் நான் அப்படி செய்ய மாட்டேன். உனக்கு புரியுதா இல்லையா? நானும் அவரும் உயிருக்கு உயிரா விரும்புகிறோம். என்கிட்ட வந்து என் புருஷனையே எனக்கு விட்டு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இங்கே பாரு தேவி, நீ பொத்துக்கிட்டாலும் பொத்துக்கலைனாலும் நீ என் தங்கச்சிங்கிறத நான் எப்பவுமே உன்னை மதிக்கிறேன். அந்த உரிமையில தான் நான் இப்பவும் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி உன்கிட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு தேவி. ஏன்னா நீ நினைக்கிறது கனவுல கூட நினைக்காது. இந்த மித்ரா யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட தேவை விட்டு கொடுக்க மாட்டா. மித்ரா, வாயை மூடு. இங்க பாரு, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா சொல்றேன், இந்த மாதிரி உன் மனசுல ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு தேவி. அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா எப்பவுமே நான் சாந்தமாவே உனக்கு பதில் சொல்வேன்னு என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத. என் தேவ்னு வரும்போது என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். ஒழுங்கு மரியாதை எது போயிடு தேவி. என்ன தேவி இப்படி எல்லாம் பேசுறான்? போனா போகட்டும், சின்ன பொண்ணு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனா அவ என் தேவியை கேட்பாளா? முடியாது தேவி, முடியாது. நீன்னு இல்லை, உன் இடத்துல யாரு வந்து என் தேவை விட்டு கொடுங்கன்னு சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் தேவி. ஏன்னா என்னோட உயிரே அவர் தான். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையினால நினைச்சே பார்க்க முடியாது. அப்போ இத்தனை நாளா அவ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் அவர்கிட்ட நெருங்கி இருப்பாளா? ஏன் தேவி இப்படி இருக்க நீ? மித்து என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த விஷ பாட்டில் வேற ரூம்ல இருந்து அழுதுகிட்டே போறா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி வைஷு, எப்பவுமே எல்லாரும் ஒரே மாதிரியாக தான் இருப்பாங்க. நம்ம என்ன கேட்டாலும் பண்ணிடுவாங்கன்னு கொஞ்சம் பேர் தப்பு கணக்கு போடுறாங்க. ஆனால் எப்பவுமே எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கவும் மாட்டாங்க. எல்லா டைமும் அவங்க கேட்குறத பண்ணி கொடுக்கவும் மாட்டாங்க. மித்து, என்ன பேசுறேன்னு எனக்கு எதுவுமே புரியல. வைஷு, அது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிடி, நான் கிளம்புற டைம் ஆகுது. என்னமோ போ. சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் என்ஜாய் ஒரு டே மித்து. சரிடி வைஷு, பாய்டி. ஓ, தேங்க்யூ ஜான், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியே, வரும் இல்லைன்னா அர்ஜுனை வர சொல்கிறேன். ஓகே ஓகே ஜான், தேங்க்யூ. இது என்னடா எனக்கு வந்து சோதனை? நானே இன்னைக்கு என் மித்து பாப்பா கூட வெளியில் போகிறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அவள் வெளியில் போகலாமான்னு சொல்லி கேட்டிருக்கான்னு சந்தோஷமாக இருந்தா கால் மேலே கால் வந்துட்டே இருக்கு. டே ஆதி, இன்னைக்கு ஃபுல்லாக ஃபோனை ஃப்ளைட் மோட்டில் போட்டுருடா, அதுதான் நல்லது. ஐயோ மித்துக்குட்டி, எப்படி வருவேன்? எவ்வளோ நேரமாக உனக்காக வெயிட் பண்ணுறேன். என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும். 3 வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லை யாருந்தா? அவளை வந்து பார்த்தாலே
அந்த குறை தீருந்தா மித்துக்குட்டி ஷூ என்ன பண்ற நீ இப்போ இதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறா தள்ளி போவோம் யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அடே யாருடி நீ ஓகே சொல்றதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி டயலாக்லாம் சொல்லிட்டு இருந்த இப்பதான் ஓகே சொல்லிட்டு பின்ன என்னடி அமைதியாரு மித்து இந்த சாரியில எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா இந்த சாரி உனக்கு அவ்வளவு நல்லா இருக்குடி அப்படியா சரி ஓகே ஹாப்பி பர்த்டே தேங்க்ஸ் மனைவி சரி இதுக்காக எப்படி நீ வெளியிலே நின்ன உள்ள வந்திருக்கலாம்ல அது உள்ள வரலாம் தாண்டி இருந்தேன் முக்கியமான கால் வந்துச்சு பேசிட்டே இருந்தேன் பார்த்தா நீயே வந்துட்ட சரி மேடம் ஏதோ போன்ல சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே என்னடி சர்ப்ரைஸ் அதெல்லாம் போக போக நீயே தெரிஞ்சுப்பேன் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பக்கத்தில் இருந்து நிற்கிறான் தள்ளி போயா ஃப்ளாட்டில் உள்ளவங்க யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் இங்க பாருங்க மேடம் ஏதோ நான் இப்படி பக்கத்துல நிக்கிறதோட நிறுத்திக்கிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கங்க ஏன்னா உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுது தெரியுமா தோணும் சரி ஓகே டைம் ஆகுது கிளம்பலாமா சரிங்க மனைவி கிளம்பலாம் ஆனா எங்கடி போறோம் அதை போகும்போது சொல்கிறேன் சரிவா போகலாம் சரிடி அந்த பைக்ல ஏறு சார் இதுக்கு இப்போ பைக் எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லடி அது ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் போறோம் பைக்கா இருந்தா நல்லா இருக்குமேனு தோணுச்சு அதான் மித்துக்குட்டி அது சரி வா போகலாம் என்ன வா போலாமா என்னடி நீ இன்னைக்கு எனக்கு பர்த்டே கிஃப்டா என்ன பார்த்தோன்னே அப்படியே ஓடி வந்து அப்படியே நச்சு நச்சு நச்சுன்னு அப்படியே முகம் ஃபுல்லா முத்தமலை பொழிவேன்னு பார்த்தா என்னடி நீ சிங்கிள் கிஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிற என்ன சார் ஒன்றும் இல்லை சரி வா கிளம்பலாம் அது ஃபஸ்ட்டு போவோம் அப்புறம் யோசிக்கலாம் நீ சொன்னதை பற்றி ஹே இப்படி என்ன சொன்ன நான் ஒன்றும் சொல்லலையே ஹே நீ என்ன சொன்னு நான் காதில் வாங்கிட்டேன்டி அப்போ இன்னைக்கு நீ அதான் சொன்னனே யோசிக்கலான்னு முதல்ல டைம் ஆகுது போகலாம் ஹே சூப்பர் 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 இங்க பாரு மித்துக்குட்டி பேச மாறக்கூடாது ஓகே பார்க்கலாம் முதல்ல பைக் எடு மனைவி போலாமா சரிடி அப்புறம் கீழே விழுந்துடாம இருக்க என்ன வேணும்னா என்ன நல்லா பிடிச்சிக்கோ சரியா ஓ அப்படி வரீங்க சரிங்க சார் ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கீழெல்லாம் விழ மாட்டேன் முதல்ல ரோட்டை பார்த்து வண்டி எடுங்க ரொம்ப தாண்டி பண்ற வச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வச்சுக்கிறேன் இதுவும் இங்க எதுக்கடி நிறுத்த சொன்னேன் இது என்ன கேள்வி கோவிலுக்கு எதுக்கு நிறுத்த சொல்லுவாங்க சாமி கும்பிடாதான் இறங்கு உள்ள போலாம் என்ன கோவிலுக்கா நீ நான் கோவிலுக்கெல்லாம் வரமாட்டேன்டி நீ வேணா போய் சாமி கும்பிட்டு வா நான் இங்கே வெயிட் பண்றேன் என்ன நீ போய் சாமி கும்பிட்டு வா இங்கே வெயிட் பண்ணுறனாவா பைத்தியம் அடிஹா எனக்கு உனக்கு தான் பர்த்டே அதனால கண்டிப்பாக கோவிலுக்கு போயே ஆகணும் அதனால நீ போய் ஒழுங்கா பைக்கை பார்க் பண்ணிட்டு வா நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலாம் ஐயோ மித்து இல்லடி நான் கோவிலுக்குலாம் வரமாட்டேன் அதனால தான் சொல்றேன் நீ போய் எனக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டு வா என்ன உனக்கு சேர்த்து நான் சாமி கும்பிடணுமா அடி வாங்க போற நீ முதல்ல இறங்கு உள்ள போலாம் வா மித்து ப்ளீஸ் டி ப்ளீஸும் இல்லை பொண்ணும் இல்லை ஒழுங்கா இறங்கி வா என்ன நீ அதான் ஆல்ரெடி கோவிலுக்குலாம் வந்திருக்கல உங்க குலதெய்வ கோவிலுக்குலாம் பின்ன என்னஹா ஹே அது கூட வரலன்னு தாண்டி சொன்னேன் வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப கம்பல் பண்ணாங்கடி அதனால தான் வந்தேன் சரி ஓகே அப்போ வண்டி எடுத்து போகலாம் என்னடி கோமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பர்த்டே எதுவும் உன்னை கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு வரணும்னு நினச்சேன் அதோட ஃபஸ்ட் டைம் கூட கோவிலுக்கு வரணும்னு ஆசையாக இருந்துச்சு அதான் கூப்பிட்டேன் நீ தான் வரலன்னு சொல்கிறியா அப்புறம் என்ன விடு ஒன்றும் இல்லை நீ வண்டி எடு நம்ம போகலாம் மேடம் இறங்குங்க நான் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன் கோவிலுக்கு போகலாம் உண்மையாவா ஆமா நீ தானே சொன்ன 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்னு அதான் ஆசையை நிறைவேற்றி வைக்கலாமேன்னு சரிடி இறங்கு நான் போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு வரேன் ஓகே கடவுளே இது வரைக்கும் எனக்காக உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை தடவை எனக்காக ஒன்று கேட்குறேன் என் தேவ் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அவர் வாழ்க்கையில் எதெல்லாம் நினைக்கிறாரோ அது எல்லாமே அவருக்கு நடக்கணும் அதோட எனக்கும் என் தேவுக்கும் இடையில இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்கள் 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடியணும் நீங்கள் தான் அதுக்கு எங்களுக்கு துணையாக இருக்கணும் என்ன மேடம் வேண்டுதெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு சாமி கும்பிட்டாச்சா போலாமா நான் கும்பிட்டேன் நீ கும்பல அதெல்லாம் வேணாண்டி நீ தான் கும்பிட்டுட்டல பின்ன எதுக்கு நான் வேற போலாம் வா அதெல்லாம் முடியாது முதல்ல சாமி கும்பிடு சரி சரி கும்பிடுறேன் போதுமா கடவுளே உங்களுக்கே தெரியும் நான் பெருசா கோவிலுக்கே வரமாட்டேன் எனக்கு பெருசா இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு ஆனா என்னமோ தெரியல எனக்கு என் மித்து பாப்பாக்காக தான் நான் கோவிலுக்கே வந்தேன் என்ன வேண்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனா என் மித்துக்குட்டி நினைச்சது எல்லாம் லைஃப்ல நடக்கணும் அவ இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அண்ட் எப்பவுமே அவளை நான் சந்தோஷமா வச்சுக்கணும் இதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க போதும் தேங்க்யூ கடவுளே
போதுமாடி, சாமி கும்பிட்டாச்சு, போலாமா? போகலாம், ஒரு நிமிஷம் இரு. இப்போ போகலாம். ஹலோ மேடம், வெயிட், நீங்க எனக்கு வச்சு விட்டீங்களா? நான் உங்களுக்கு வச்சு விடுறேன். கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட ஆடி. சூப்பர், இப்ப போலாம். போகலாம். மித்து, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் பெருசா கோவிலுக்கே வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் சாமியெல்லாம் கும்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. சின்ன வயசுல கும்பிட்டது, மற்றபடி கோவிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிடவே மாட்டேன். இன்னைக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் கும்பிட்டுருக்கேன், அதுவும் உனக்காக மட்டும். மித்து, உன்கிட்ட தாண்டி பேசுறேன், காதுல கேக்குதா இல்லையா? என்ன சொன்ன? அது சரி, என்ன சொன்னாவா? என்ன மேடம், நானும் முன்னாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், எது யோசனையிலே இருக்கீங்க? என்ன யோசனையில இருக்கீங்க? அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஒன்று என்னடி, எத்தனை வேணாலும் கேளு, மாமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா என்ன, இது கோவிலா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். அடி வாங்க போற நீ, கோவில இருந்துட்டு என்ன பேச்சு பேசுற நீ? நான் சும்மா ஃபன்னுக்கு தாண்டி சொன்னேன். சரி சொல்லு, என்ன கேட்கணும், கேளு. இல்ல, அது கல்யாணத்தை நிறுத்த சொல்லி உங்க அம்மா என்கிட்ட கேட்டது உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, அது இந்த வெத்தலை எல்லாம் மை போட்டு பார்ப்பாங்களே, அது மாதிரி மை போட்டு பார்த்தேன்டி, அதுல தான் தெரிஞ்சது. சின்ன நக்கலா? நான் சீரியஸா கேட்குறேன், எப்படி தெரியும் உனக்கு? அது ஒன்றும் இல்லடி, ஆக்சுவலாக நானும் யோசிச்சு பார்த்தேன், எதுக்காக எப்படி நீ லூசத்தனமா திடீர்னு கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றேன்னு. ஒரு கட்டத்தில் என்னால் கண்டுபிடிக்க முடியல. சரி, உன்னை நேரில் பார்த்து பேசலான்னு உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் தேவி நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். என்ன தேவி சொன்னால? ஆமாண்டி, அம்மாவும் அத்தையும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத தேவி கேட்டாலாம். சொன்னா, ஏன் என்னாச்சு? ஓ இல்லை, அது உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னடி இந்த அளவுக்கு யோசிக்கிற? நீ யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? இல்ல, அது தேவியை பத்தி கொஞ்சம் பேசணும். என்னடி, தேவி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, அதானே? இது எப்படி உனக்கு தெரியும்? இதையும் அவளே தான் என்கிட்ட சொன்னான். என்ன, அவ உன்கிட்ட சொன்னலாம்? நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன், உங்க அக்கா பின்னாடியே சுத்துறேன், அவளுக்கு தான் என் வேல்யூ தெரியல, அட்லீஸ்ட் உனக்கு அது தெரிஞ்சது, உங்க அக்கா கரெக்ட் ஆகலைன்னா நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். என்ன இப்படி சொன்னி அவகிட்ட? ஆமா, நானும் உனக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன், நீ தான் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லையே. பார்த்ததுக்கு உன் மனசுல நான் இல்லை, என்ன நீ விரும்பலன்னு சொல்லிட்டேன். அதான் வர சான்ஸ் எதுக்கு வீணடிக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு உங்க அக்கா கரெக்ட் ஆகலைன்னா நான் ஓகே சொல்றேன்னு சொல்லிட்டேன், சிம்பிள். ஓ, அப்பதான் உனக்கு ஓகே சொல்லலைன்னா நீ அவளுக்கு ஓகே சொல்லியிருப்ப, அப்படிதானே? ஏய் மித்து, இப்ப எதுக்கு நீ அலறா? முதல்ல கண்ணை தொடுறீ. ஒன்றும் இல்லை, போலாமா? ஐயோ, என் மித்து பாப்பா, இப்ப எதுக்கு நீ சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கா? இந்த பாருடி, தேவி என்கிட்ட எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு விரும்புறேன்னா சொன்னான். ஆனா அவ சின்ன பொண்ணுடி, அவளுக்கு எது லவ் எது அட்ராக்ஷன் கூட தெரில. ஆனா நான் அவகிட்ட தெளிவா சொல்லிட்டேன், என் மனசுல இப்போ ஒண்ணு இல்லை, எப்பவுமே என் மித்து குட்டிக்கு மட்டும்தான் இடம்னு. போதுமா? நான் சும்மா இவ்வளவு நேரம் ஃபன்னுக்கு தான் சொன்னேன். நீ என்னடி இதை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கா? முதல்ல கண்ணத்தோட பாரு, நான் எப்போவே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், விளையாட்டுக்கு கூட என்கிட்ட இப்படிலாம் சொல்லாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ஹிட்லர், இந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட என்கிட்ட சொல்லாத ப்ளீஸ். என்னடி? சரி ஓகே, சாரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன், ஓகே? முதல்ல கண்ணத்தோட ஐ லவ் யூ ஹிட்லர். இதுக்கப்புறம் எப்போவுமே உன்னை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் லைஃப்பில். அப்படியா? லவ் யூ டுடி மித்து குட்டி. மித்து, உண்மையாவே நீ லவ் யூன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. லவ் யூ ஸோ மச். சரி ஓகே, டைம் ஆகுது, கிளம்பலாமா? கிளம்பலாண்டி, அடுத்து எங்க? அது சர்ப்ரைஸ். சரிங்க மேடம். மித்துக்குட்டி, வெயிட், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். தேவி உங்ககிட்ட அப்படி சொன்னோன்னே நீ என்ன சொன்ன அவகிட்ட? ஆஹா, அது சரி ஓகே, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். என்ன, நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டியா? ஏய், இப்போ எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்கா?
என்ன சார் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ஹலோ, யாருக்கு வந்தாலும் ரத்தம் தான். நான் சும்மா தான் சொன்னேன். ஆக்சுவலாக அவள் அப்படி சொன்னேன்னு எனக்கு செம கோவம் வந்துட்டு, அதான் கோவத்தில் அவளை அரைஞ்சிட்டேன். என்னடி சொல்ற? நீயும் அரைஞ்சிட்டியா? ஆமாம், அவள் பாட்டுக்கு லூசு தரமாக பேசுவா, அதை கேட்டுட்டு என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறியா? அதான் உங்கே அரைஞ்சிட்டேன். இரு, நீயும் அரைஞ்சிட்டியானா புரியலை. அப்போ நீயும் அவளை அடிச்சே என்ன? ஆமா, பின்ன என்ன பண்ண சொல்றா? நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், அவ பாட்டு கேட்காம சொன்னதே சொல்லிட்டே இருந்தா. அவ பேசின பேச்சுக்கு ஏதோ அறையோட விட்டுனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. எப்படிலாம் பேசினா தெரியுமா மித்து? எனக்கு இப்ப நினைச்சா கூட இரிட்டேட் ஆகுது. சரி, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறா? சரி விடு, இப்போ எதுக்கு நம்ம அடுத்தவங்களை எல்லாம் பற்றி பேசிட்டு இப்போ கிளம்பலாமா? நீ சொல்றதும் சரிதான். எதுக்கு வீணா அடுத்தவங்களை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்? சரி, கிளம்பலாமா? என்ன பண்ற நீ? ஹோம்ல உள்ள பசங்க யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ ஆமால, சாரி. ஆனா இங்க பசங்க யாருமே இல்லடி. மித்து, உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன்டி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹோம்ல வந்து என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றேன். உண்மையாவே அந்த பசங்களோட விளையாண்டது, அப்புறம் ஒன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா இத்தனை வாட்டி நான் இங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கேன்டி, ஆனா பசங்களோட பெருசா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஏதோ தெரியல மித்து, செம்ம ஜாலியா இருந்தேன் இன்னைக்கு நான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். உண்மையாவே இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டி. ஏன்னா மார்னிங்லேருந்து அவ்வளோ சர்ப்ரைஸ், அவ்வளோ ஹாப்பினஸ் நீ அள்ளி கொடுத்துட்டே இருக்க. தேங்க்யூ ஸோ மச். உண்மையாக தான் சொல்றியா? உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? ஏன்டி இப்படி கேட்குற? உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இல்லை, அது நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோன்னே நீ அவ்வளோ சந்தோஷமாக இருந்த. ஆனால் இதெல்லாம் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்குமா, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு மார்னிங்லேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் நீ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மித்து, உண்மையான சந்தோஷங்கிறது பிடிச்சவங்க நமக்கு செய்கிற சின்ன சின்ன விஷயத்தில் கூட இருக்கும். எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு பெரிய பர்த்டே பார்ட்டி வச்சிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கேன். அதுவும் பசங்களோட சான்ஸே இல்லடி. தேங்க்ஸ் அ லாட். உனக்கு பிடிச்சிருக்கல, அது போதும். பிடிச்சிருக்கு இல்லடி? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாமா? என்னடி இதுக்கு மேலே சர்ப்ரைஸா? மார்னிங்லேருந்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துட்டே இருக்கடி. நான் நினச்சேன் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தான் போகிறோன்னு. இதுக்கு மேலே சர்ப்ரைஸா? ஆமாம். நான் இன்னும் உனக்கு பர்த்டே கிஃப்டே கொடுக்கலையே, அது வேண்டாமா? பர்த்டே கிஃப்டா? என்னது? ஓ, காலையில் உனக்கு கேட்டனே அதுவா? அது இல்லை, இது வேற. என்னடி சொல்ற? அப்போ கிஸ் கொடுக்க மாட்டியா? அது பார்க்கலாம். முதல்ல கிளம்பலாமா? மொபைலே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் ஏமாத்துறேன், அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நீ கொடுக்கலன்னா என்ன, உனக்கும் சேர்த்து நானே கொடுக்குறேன்னு சொல்லி உனக்கும் சேர்த்து நானே கொடுத்துருவேன். ஆனால் என்ன, நீ கொடுத்தா இன்னும் எனக்கு ஸ்பெஷலாக இருக்கும். பிகாஸ் இத்தனை வாட்டி நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன். நீனா எனக்கு ஒரு வாட்டி கூட கொடுக்கல. நீ ஏன் கொடுத்தனா நான் ரொம்ப ஹாப்பியாவேன். ஓ சரி, ஓகே. பர்த்டே பேபி ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஆசைப்பட்டதை கொடுக்கலாம், தப்பில்லை. ரியலி? சரி, ஓகே, நான் ரெடி. கொடு. உன்னை அடி வாங்க போற நீ எங்க நின்றுட்டு என்ன கேட்குறா? முதல்ல கிளம்பலாவா? எப்போ கொடுக்கணுமோ அப்போ நானே கொடுப்பேன். வா போலாம். சரிடி, வா போலாம். வாவ் மித்து, இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குடி. இங்கே எதுக்கடி என்ன இப்போ கூப்பிட்டு வந்திருக்கா? ஓ, என்னடி நான் அடிக்கடி லவ் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குன்னு இந்த ஏரியில பிடிச்சி என்ன தள்ளி விட்டு கொல்ல பார்க்குறியா? என்ன பேசுற நீ? முதல்ல ஃபைல் அடிச்சுக்கோ. இன்னைக்கு உன் பர்த்டே, இன்னைக்கு போய் எப்படிலாம் பேசுற? மித்து சாரிடி, நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். சரி, ஓகே, எங்கே எதுக்கடி கூப்பிட்டு வந்த? இந்த ஏரியில நிறைய முதல்ல இருக்குன்னு சொன்னாங்க, அதான் இருக்கா இல்லையான்னு உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தேன். என்னடி கலாய்க்கிறியா? தெரிஞ்சா சரி. சரிவா போலாம். எங்கடி? ஐயோ, என்னையா நீ கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டே இருக்கா? பொண்டாட்டி எதை சொன்னாலும் கண்ணை மூடிட்டு வரவன் தான் நல்ல புருஷனா. நீ கேள்விப்பட்டதில்ல? சரிங்க பொண்டாட்டி, போங்க, நான் வரேன். மித்து, உண்மையாவே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குடி. அதுவும் நைட் டைம், நிலா வெளிச்சம்,
இந்த மாதிரி ஏரிக்கு நடுவில் ஒரு சின்ன படகுல நீ நானும் நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி. அப்பா உண்மையாவே மித்து தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்த்டே செலிப்ரேட் நான் பண்ணினதே இல்லடி. தேங்க்யூடி, தேங்க்ஸ் அ லாட். சரி ஓகே, கண்ணு மூடு. எதுக்குடி? ஷ், என்ன எதுன்னு கேட்காம முதல்ல கண்ணு மூடு. என்னடி கிஸ் பண்ண போறியா? முதல்ல கண்ணு மூடு சொல்றேன். சரிடி, கண்ணை மூடுற இது. போதும் கண்ணை தர. என்னடி அதுக்குள்ள கொடுத்துட்டியா? ஆனா நீ கொடுத்த மாதிரி ஃபீலிங்கே வரல. பொண்ண கண்ணை தர. மித்து பாப்பா என்ன இது? ஹாப்பி பர்த்டே ஹிட்லர். நீ இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அண்ட் லைஃப்ல நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கணும்னு உன் மித்து பாப்பா உனக்கு விஷ் பண்றேன். சரி ஓகே, கேக் கட் பண்ணலாமா? நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. என்னடி இதெல்லாம்? எதுவும் பேசாம முதல்ல கேக் கட் பண்ணு. சரிங்க மேடம். சரி ஓகே, கண்ணு மூடு. என்னடி மறுபடியும் சர்ப்ரைஸா? என்னடி இது சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டே இருக்க. மித்து இப்போ என்ன? அது கண்ணு மூடு. கண்ணு தர. என்னடி இது? அது இந்தா. என்னடி இது லெட்டர் மாதிரி இருக்கு? என்ன நான் பிரிக்கிறேன்? வெயிட், இப்போ பிடிக்காத. வீட்டுக்கு போயிட்டு பிரி, ஓகே? ஏண்டி இப்ப பிரிச்சா என்ன? அது வேண்டாம், நீ வீட்டுக்கு போய் பிரி, ஓகே? சரிங்க மேடம். ஆமா இது என்ன எம்னு போட்டிருக்கு? ஆமா, ஏ ஃபார் ஆதித்ய தேவ் அண்ட் எம் ஃபார் மித்ரா. நம்ம 2 பேரோட இனிஷியலும் சேர்த்து ஒரு ரிங் உனக்காக, உன் பர்த்டே கிஃப்ட். மித்து எதுக்குடி இதெல்லாம்? எதுவும் பேசக்கூடாது. எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஓகே? சரிங்க மேடம். ஹிட்லர், ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா என் லைஃப்பில் நீ வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறினுச்சு. அதை சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நீ என்னை ரொம்ப 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 சந்தோஷமாக வச்சுருக்க. உன் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்டு எப்போவுமே நீ என் மேலே அன்பை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பேன். அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். முகத்துக்கு நேராக அதெல்லாம் பிடிக்காத மாதிரி நான் நடந்துக்கிட்டாலும் எத்தனையோ தடவை தனியாக அது எல்லாத்தையுமே ரசிச்சிருக்கேன். எனக்குள்ளாரையும் காதெல்லாம் இருக்குன்னு காட்டினவனே நீ தான். ஸோ இதே மாதிரி உன் அன்பும் பாசமும் எனக்கு லைஃப் ஃபுல்லாக வேணும். அதனை கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன். ஐ லவ் யூ ஹிட்லர், லவ் யூ ஸோ மச். மித்துக்குட்டி என்னடி இது ப்ரப்போஸ் பண்ண தெரியாதுன்னு இவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு? உண்மையை சொல்லட்டுமா, இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ப்ரப்போசல் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு நீ ப்ரப்போஸ் பண்ணினது. மித்து பாப்பா லவ் யூ ஸோ மச். நான் அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். உனக்காக எப்போவுமே நான் இருப்பேன், ஓகேவா? சரி இந்த ரிங். ஹலோ என்ன மேடம் ரிங்கை கொடுக்குறீங்க? போட்டு விடுங்க. ரிங் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. என் மித்துக்குட்டி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கான். அது எப்படி பிடிக்காம இருக்கும்? ரொம்ப பிடிச்சிருக்குடி. அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஓகே, அப்புறம் எந்த சுச்சுவேஷன்லையும் நான் உனக்கு போட்டு விட்டுறீங்க, நீ கலட்டவே கூடாது, ஓகே? சரிங்க மேடம். எப்போவுமே நான் கலட்ட மாட்டேன். ஏன்னா இந்த ரிங் என் கூட இருக்கும்போது நீ என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குடி. அதனால கண்டிப்பாக கலட்ட மாட்டேன். சரி ஓகே, எல்லாமே எனக்கு கொடுக்கணும்னு நினச்சதெல்லாம் கொடுத்துட்டியா? எல்லாமே கொடுத்தாச்சு. எல்லாமே கொடுத்துட்டியா? எல்லாமே கொடுத்தாச்சு. என்னடி மறந்துட்டியா? நான் ஒன்று உங்ககிட்ட கேட்டல, நீ கூட காலையில் கொடுக்குறேன்னு சொன்னியே. இப்போ வரைக்கும் அதை கொடுக்கவே இல்லையே. என்னது? என்னடி இப்படி கேட்குற? மறந்துட்டியா? காலையிலேருந்து நீ தாண்டி அப்புறம் தரேன்னு சொல்லிட்டே இருந்து கடைசியில் என்னடி இப்படி சொல்கிற? இப்போ எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுக்கிறாங்க? நான் சும்மா தான் சொன்னேன். அது எப்படி கொடுக்குறதுன்னு தெரில, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடி இது என்கிட்ட எத்தனை வாங்கியிருப்பா? அப்போ கூட எப்படி கொடுக்கணும்னு கற்றுக்கலையா என்ன? நான் அடி வாங்க போகிறேன். நீ சரி போனா போகட்டும். பர்த்டே பேபி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறீங்களே, கொடுக்கலாமேன்னு இருந்தேன். நீ ரொம்ப பேசுகிற, அதனால கிஸ் கேன்சல். சாரிடி. அது நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். சாரி. ப்ளீஸ் மித்துக்குட்டி, இது வரைக்கும் நான் உனக்கு அவ்வளோ கேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ இது வரைக்கும் எனக்கு ஒன்று கூட பண்ணினதே இல்லை. ப்ளீஸ் 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 டி, சீக்கிரம் பண்ணு.
ஆ சரி ஓகே. அது சரி ஓகே, கண்ணு மூட கொடுக்குறேன். என்ன கண்ணை மூடணுமா? ஹே அதெல்லாம் இல்லை, நான் கண்ணை திறந்திருக்கேன். நீ நீ இப்படியே கொடு. என்ன? அது வேண்டாம் வேண்டாம், நீ கண்ணு மூடு. ஏய் என்னடி ப்ளீஸ் மித்துக்குட்டி இப்படியே கூட, இல்லைன்னா நான் கோச்சிப்பேன் போ. கீ சரி ஓகே, திரும்ப. ம் கொடு. ஐ லவ் யூ ஹிட்லர். ஹாப்பி டு டி மித்துக்குட்டி. எனக்கு இன்னைக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப்ல இந்த பர்த்டேவே என்னால் மறக்கவே முடியாதுடி. அந்த அளவுக்கு இன்னைக்கு டே ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். மித்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏதாச்சும் என்கிட்ட நீ கேள, எனக்கு ஏதாச்சும் ஒன்று இப்போவே உனக்கு பண்ணணும் போல இருக்கு. ப்ளீஸ் ஏதாச்சும் கேளு. தூ என்னாச்சுடி, நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுட்டேனா? இல்லடி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதான் நீ ஏதாச்சும் கேளுடின்னு சொன்னேன். ஏன்டி இதுக்கிட்டே இப்போ நீ அலற? இல்லை அது எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு, அதை நீ நிறைவேற்றுவியா? ஆ சரிடி, என்னன்னு சொல்லு. ஆனால் ப்ளீஸ் டி அழாத. இல்லை எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சின்ன வயசில் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அம்மா மடியில் படுக்கணும்னு இவ்வளோ நாள் நான் ஃபீல் பண்ணினதே இல்லை. முத தடவை எனக்கு தோணுது அம்மா மடியில் படுக்கணும்னு. நான் படுத்துக்கட்டுமா? ஹே இது என்னடி கேள்வி? ஹா தாராளமாக படுத்துக்கோ வா. தேங்க்யூ ஹிட்லர், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எப்பவும் நீ கூட இருப்பல்ல? ஹே இது என்னடி கேள்வி? நீயே என்ன பொண்ணு விரட்டினாலும் கண்டிப்பாக உன்னை விட்டு நான் எப்பவும் எந்த சுச்சுவேஷன்லையும் போக மாட்டேன். லவ் யூ டி மித்துக்குட்டி. லவ் யூ ஹிட்லர். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அம்மா மடியில் படுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் மடியில் படுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ டி மித்துக்குட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் அம்மலக்ஷ்மி சிஸ்டர், ஹாய் தர்ஷா சிஸ்டர், ஹாய் மேரி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஹைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.